எம்பிஏ முடித்தவங்க கேட் எக்ஸாம் எழுதலாமா அப்படின்னு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. எம்பிஏ முடித்தவங்க கேட் எக்ஸாம் எழுத முடியாது. கேட் எக்ஸாம் பொறுத்தவரை நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பிஎஸ்யூ கம்பெனியில் ஜாப் வாங்கலாம், ஹையர் ஸ்டடீஸ் எம்இ எம்டெக் டாப் லெவல் காலேஜில் படிக்கலாம். சப்போஸ் பிஹெச்டி பண்ணிங்க அப்படின்னா ஸ்டைஃபன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது உங்களுக்கு. பட் எம்பிஏ முடித்தவங்களால கேட் எக்ஸாம் எழுத முடியாது. கேட் எக்ஸாம் பொறுத்தவரை இந்த எம்எஸ்சி, எம்சிஏ, பிஎஸ்சி, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்ஏ, அது மட்டும் இல்லாமல் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, பிஇ, பிடெக், எம்ஏ, எம்டெக் இந்த மாதிரி டிகிரி முடித்தவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதாவது எம்பிஏ எடுத்தவங்க, எம்பிஏல எந்த ஸ்ட்ரீம் எடுத்தவங்க வேணாலும் யூஜிசி நெட் எக்ஸாம், அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு பேஸ் பண்ண செட் எக்ஸாம், 2 எக்ஸாமுமே எலிஜிபிள் இருக்குது. ஸோ உங்கள் ஸ்கில் பேஸில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாம்ஸ் எழுதினாலும் காலேஜ் லெவலில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு சில பிஎஸ்யூ கம்பெனியில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான எக்ஸாம் ட்ரை பண்ணி பாருங்கள். யூஜிசி நெட்டில் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற பேப்பர் இருக்குது, அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். யூஜிசி நெட் எக்ஸாம், அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு பேஸ் பண்ண செட் எக்ஸாம் பற்றி இன் டெப்த்தாக நம்ம சேனலில் வீடியோ அவைலபிளாக இருக்குது. வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.